ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் கிராமர் பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் கிராமரில் எந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா ஆர்டிகல்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். ஐ ஹேவ் காட் எ ட்ரீம் தட்ஸ் ஒர்த் மோர் தென் மை ஸ்லீப். அஃப்கோர்ஸ் இதுக்கு நான் மீனிங் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எதை ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம்னா ஏ அண்ட் த, இந்த மூணுத்தை தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஆர்டிகல்ஸ் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டெஃபினைட், இன்னொன்று வந்து டெஃபினைட். அதாவது இந்த இன்டெஃபினைட் நம்ம எதை சொல்லுவோம்னா ஏ அண்ட், இந்த ரெண்டும் வந்து இன்டெஃபினைட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்னா தான் வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அண்ட் டெஃபினைட் ஆர்டிக்கல் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்குலர் கவுண்டபிள் நவுன். சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்து எந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்து அ அண்ட் த, இந்த 3 ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்டெஃபினைட் ஆர்டிக்கலும் வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுன் அக்செப்ட் பண்ணிக்கும் அண்ட் டெஃபினைட் ஆர்டிக்கலும் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சிங்குலர் கவுண்டபிள் நவுன்னா ஒன்றும் கிடையாது, எந்த நவுன் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமோ அண்ட் அது சிங்குலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுன் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் வந்து பார்க்கலாம். இந்த ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் வந்து ஒரே ஆர்டிக்கல் மட்டும்தான் எடுத்துக்கும், அது வந்து த. அண்ட் இந்த தக்கும் வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆனால் மட்டும்தான் நம்மளால் ப்ளூரல் கவுண்டபிள் நவுனுக்கு வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆர்டிக்கல் வந்து எதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே ஆர்டிக்கல் வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ சேர். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து சேர் வந்து ஒரு நவுன். ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன் நவுனுக்கு முன்னாடி தான் எப்போவுமே ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு. ஸோ இந்த சேருக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன ஆர்டிக்கல்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நவுன். இந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுலேயும் வந்து ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டிக்கல் வந்து சப்போஸ் ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணோம்னா அப்போ வந்து ஆர்டிக்கல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அந்த அட்ஜெக்டிவ் முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் வரும், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் வரும், அதுக்கப்புறம் நவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நவுன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்காங்க, எக்ஸலண்ட்டாக இருக்காங்க. ஸோ நவுனை வந்து சொல்கிறது வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம். ஸோ அந்த எக்ஸலண்ட் தான் அட்ஜெக்டிவ் அண்ட் அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் அண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த அட்ஜெக்டிவை இன்னும் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சி நம்ம வந்து அட்வர்ப் ஆட் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த ஆர்டிக்கல் எங்கே வரும்னு கேட்டிருந்தா இந்த ஆர்டிக்கல் தான் ஃப்ரண்ட்டில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் அட்வர்ப் வரும், அதுக்கப்புறம் தான் அட்ஜெக்டிவ் அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நவுன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷீ இஸ் அ வெரி எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து நவுன் வந்து எது, ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க, எக்ஸலண்ட்டாக இருக்காங்க, அது வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த அட்ஜெக்டிவ் அதாவது இந்த எக்ஸலண்ட் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த இது எக்ஸலண்ட் வந்து நார்மலாக சொல்லாமல் வெரி யூஸ் சொல்கிறாங்களே, ஸோ அந்த வெரி வந்து அட்வர்ப். ஸோ இந்த அட்வர்ப், அட்ஜெக்டிவ், நவுன் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன ஆர்டிக்கல்னா இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷீ இஸ் பியூட்டிஃபுல். இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் கூட பார்க்க முடியாது. அது ஏன்னா இந்த சென்டென்ஸில் வந்து நவுனே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நவுனுக்கு முன்னாடி தான் எப்போவுமே ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது நவுனே இந்த சென்டென்ஸில் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸில் வந்து நவுன் யூஸ் பண்ணால் அது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஷீ இஸ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த சென்டென்ஸில் நமக்கு வந்து நவுன் இருக்குது, அட்ஜெக்டிவ் இருக்குது அண்ட் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ கேர்ள் வந்து நவுன். ஸோ அந்த கேர்ள் வந்து எப்படி இருக்கான்னு சொல்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அந்த கேர்ள் வந்து எப்படி இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆர்டிக்கல்னால் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆர்டிக்கலை வந்து எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல் எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவில் மொத்தம் எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அட்ஜெக்டிவில் வந்து மொத்தம் 3 டிகிரி இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூல்ஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாசிட்டிவ் டிகிரி நம்ம வந்து எதை சொல்லுவோம்னா எந்த சென்டென்ஸில் வந்து ஒரு கம்பேரிசனே இல்லாமல் இருக்குமோ அதை வந்து நம்ம பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். எது கம்பேரிட்டிவ் டிகிரி எதை சொல்லுவோம்னா ஒரு சென்டென்ஸில் வந்து 2 நவுனை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அது என்ன சொல்லுவோம்னா கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நம்ம எதை வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு சென்டென்ஸில் வந்து 3 இல்லைனா மோர் நவுனை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதை வந்து நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிகிரிக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட். ஸோ இந்த லார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் டிகிரி அண்ட் லார்ஜர் இந்த லாஸ்ட்டில் இஆர் சேர்த்தாலே அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து லார்ஜஸ்ட். அந்த லாஸ்ட்டில் இஎஸ்டி இருக்குல்ல, இந்த இஎஸ்டி வந்து எதை குறிக்கும்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் அது குறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த இஆர் அதுக்கப்புறம் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு இஎஸ்டி அது இல்லைன்னா அதுக்கு பதில் வேறு என்ன வேர்டு வரும்னா கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு வந்து மோர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு வந்து மோஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து த யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சுன்னா அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி த வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். He is the tallest boy in the class. இப்போ அந்த சென்டென்ஸில் வந்து பாய் அப்படின்னு ஒரு நவுனா இந்த பாய்க்கு முன்னாடி வந்து டாலஸ்ட்னு இருக்கா, இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா லாஸ்ட்டில் வந்து டால் பக்கத்தில் இஎஸ்டி அப்படின்னு இருக்கா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், சூப்பர்லேட்டிவில் வந்து ஒன்று லாஸ்ட்டில் வந்து இஎஸ்டி இல்லைன்னா மோஸ்ட் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாய் ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து டாலஸ்ட்னு இருக்குது, அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், த. இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She is the most intelligent girl in the family. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து கேர்ள் வந்து நவுன் இருக்கா. ஸோ இந்த கேர்ளுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கோம், மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஸோ இது வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்னா த அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த ரூல் என்னென்னா ஆஃப் தி டூ. அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து அந்த ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி ஆஃப் தி டூ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து 2 திங்ஸை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னென்னா அந்த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பாக கம்பேரிட்டிவ் டிகிரியாக தான் இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணோம்னா த அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கணும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் தி டாலர் ஆஃப் தி 2 பாய்ஸ். இந்த பாய்ஸ் வந்து ப்ளூரல் நவுனா. ஸோ இந்த பாய்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆஃப் தி 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி ஆஃப் தி 2 அப்படின்னு வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக கம்பேரிட்டிவ் டிகிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் அந்த கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம், த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆஃப் தி 2 முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம்னா டாலர் அப்படின்னு இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரினா ஒன்று வந்து லாஸ்ட்டில் இஆர் இருக்கணும் இல்லைனா மோர் அப்படி இருக்கணும். ஸோ இந்த டாலர் வந்து இஆர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த டாலருக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்கோம், த அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் வரலாம், ஆஃப் தி 2 இல்லாமல் ஆஃப் தி 3 ஆஃப் தி 4 சம்திங் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு. நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப் தி 2 நான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா சப்போஸ் 2க்கு மேலே இருந்துச்சுன்னா 3 4 அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆஃப் தி 3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஹீ இஸ் தி டாலஸ்ட் ஆஃப் தி 3 பாய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிட்டிவ் டிகிரினால நம்ம வந்து டாலர் அப்படின்னு போட்டிருந்தோம். அண்ட் இந்த சென்டென்ஸ் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது ஏன் சூப்பர்லேட்டிவ்னா 2க்கு மேலே போகுது. ஸோ அதில் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம டாலஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட் ரூல்லே சொல்லியிருப்போம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாலே அதுக்கு முன்னாடி வந்து த தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு. ஸோ இந்த டாலஸ்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக த வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரூல் 3 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரூல் 3 வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சே போகலாம். தி ஹையர் வி கோ தி கூலர் வி ஃபீல். இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங்னா நம்ம மேலே போக போக நம்ம வந்து ஒரு கூல் ஃபீல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோத்துக்கு மேலே போகிறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கூலாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இதே இது டிக்ரீஸ் ஆனோம்னா, அதாவது நம்ம வந்து கீழே இறங்கினோம்னா ஸோ கூல்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பேரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹையராக நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து ஜில்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதே இது நம்ம வந்து கீழே இறங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஜில்னஸும் கம்மியாயிரும். ஸோ இதில் வந்து 2 பேரலாக போகுதா, ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் அதே இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து பேரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்தாலே அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி வந்தாலே அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்,
ஆர்டிக்கல் வந்து த யூஸ் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இன்னொரு ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி கிரேட்டர் இஸ் தி டிமாண்ட், தி ஹையர் இஸ் தி ப்ரைஸ். ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னா, டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆக ஆக ப்ரைஸும் ஜாஸ்தி ஆகுது. சப்போஸ் டிமாண்ட் கம்மி ஆச்சுன்னா ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ரெண்டும் பேரலாக மூவ் ஆகுதா? டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரைஸும் ஜாஸ்தி ஆகுது, இது எது கம்மியாச்சுன்னா அதுவும் கம்மியாகுது. ஸோ இதில் வந்து இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி எது? கிரேட்டர் அண்ட் ஹையர். இது ரெண்டும் கம்பேரிட்டிவ் டிகிரி. அண்ட் ரெண்டுத்துக்கும் முன்னாடி எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்? த யூஸ் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த கண்ட்ரி இல்லைனா ஸ்டேட்டுக்கு முன்னாடி யூனியன், யுனைடெட், ரிப்பப்ளிக் இந்த 3 வேர்ட்ஸ் எது வந்தாலும் நம்ம வந்து முன்னாடி ஆர்டிகல் என்ன யூஸ் பண்ணுவோம்னா த யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, தி யூனியன் ஆஃப் சோவரியன்ட் அண்ட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், அதுக்கப்புறம் தி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக், யூனியன், யுனைடெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்கோம்? த அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ஏ போட்டால் கூட நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அது வந்து த மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? த யூஎஸ்ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரூல் நம்பர் 4க்கு வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து பஞ்சாப், நெதர்லாண்ட், வெஸ்ட் இண்டீஸ், சவுத் சதர்ன் இந்த மாதிரி நேம்ஸ்லலாம் வந்து நமக்கு வந்து யூனியன் வேர்டு வராது, யுனைடெட்னு வராது, ரிப்பப்ளிக்னு வராது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நேம்ஸுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக த வரும். அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் தான். நீங்கள் வந்து என்னென்ன நேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. த பஞ்சாப், த நெதர்லாண்ட், தி வெஸ்ட் இண்டீஸ், தி சவுத் சதர்ன், தி காங்கோ, தி மால்தீவ்ஸ், தி பிலிப்பைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நேம்ஸில் வந்து த ஆர்டிகல் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரூல் நம்பர் 4க்கு வந்து நம்ம ஒரு நோட்டும் எழுதுவோம். அது என்னென்னா, நான் வந்து பிளேசஸ் நேம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். டேஷ் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் டேஷ் இந்தியா. இந்த இதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில், அதாவது இந்த ராஜஸ்தான் அண்ட் இந்தியாவுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராஜஸ்தான் அண்ட் இந்தியா இந்த மாதிரி எந்த நேம்ஸ் வந்தாலும் சரி, நம்ம வந்து ஆர்டிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன்னு கேட்டோம்னா, நம்ம ராஜஸ்தான், இந்தியாலாம் வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். இந்த ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஆர்டிக்கலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு ஜெனரல் நோட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூல் நம்பர் 5 என்னன்னா, ஜியாகிரபிக்கல் டைரக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்னா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அது என்ன ஜியாகிரபிக்கல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 8 டைரக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து எப்போவுமே நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட் இது தெரியும். ஆனால் இது தாண்டி இன்னொன்று 4 இருக்குது. அது என்னென்னா, நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். ஸோ இந்த 8 டைரக்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்னா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், த ஈஸ்ட், த வெஸ்ட், தி நார்த் ஈஸ்ட், த நார்த் வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இதுலேயும் ஒரு நோட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பிளேஸ் நேம் சொல்கிறோம்ல, அந்த பிளேஸ் நேம்க்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ ஆர்டிகல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், டேஷ் வெஸ்ட் பெங்கால், டேஷ் சவுத் இந்தியா. இப்போ இந்த பெங்கால் அண்ட் இந்தியாலாம் வந்து ஒரு பிளேஸோட நேமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கலாம் சவுத்து, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் குறிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நோ ஆர்டிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இதுவே வந்து நம்ம வந்து இன்னொரு மாதிரி வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் வந்து த வெஸ்ட் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி எழுத மாட்டோம். ஆனால் இப்போ நான் வந்து ஆர்டிக்கல் த யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா த வெஸ்டர்ன் ராஜஸ்தான். ஸோ லாஸ்ட்டில் வந்து அந்த வெஸ்ட்டுக்கு பதில் இஆர்என் கூட அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதிரி எந்த மாதிரி எழுதலாம்னா த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரி எழுதும் போது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் இன்னுக்குள்ளே டூ யூ நோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற பர்சன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் வந்து தசரத் மாஞ்சி. இவங்களை வந்து த மவுண்டன் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஏன்னா இவங்க வந்து ஒரு மவுண்டனில் வந்து ஒரு டனல் மாதிரி செஞ்சாங்க. அந்த டனல் வந்து 110 மீட்டர் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த டனல் பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. இவங்க சிங்கிள் மேனாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டனல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 22 இயர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி ஒரு மூவி கூட பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போவாச்சும் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அந்த மூவியை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.